ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய முக்கியமான ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் நம்ம ரீசெண்டாக நிறைய வீடியோஸில் அந்த மாதிரி பார்த்துட்டு வரோம். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். வாங்க, இப்போ தான் என் ஞாபகம் வந்துச்சா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஆயியே அபி மேரா யாத் ஆயா கியா பாத் ஹே. ஸோ வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆயியே காவோ அப்படின்றதும் சொல்லலாம், ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் ஆயியே அப்படின்றத சொல்லணும். இப்போ தான் என் ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அபி மேரா யாத் ஆயா கியா. அபி அப்படின்னா இப்போது அப்படின்றது அர்த்தம். என்னோட ஞாபகம் அப்படின்னா மேரா யாத். ஸோ யாத் அப்படின்னா ஞாபகம், என்னுடைய அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரா யாத். வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஆயா கியா. ஸோ அபி மேரா யாத் ஆயா கியா, என்ன விஷயம் அப்படின்னா கியா பாத் ஹே. ஸோ ஆயியே அபி மேரா யாத் ஆயா கியா. நீங்கள் சமயத்தில் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், இல்லைனா நாளைக்கு கஷ்டமாகிடும். ஸோ இம்பார்ட்டண்டான ஒர்க் இருந்தது அப்படின்னா டைமுக்கு முடிச்சிடுங்க, இல்லைனா நாளைக்கு செக் பண்ணும்போது கஷ்டமாயிடும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆப் समय पर इसे काम कदम करना पड़ेगा, नहीं तो कल बहुत मुश्किल होगा. ஸோ நீங்கள் சமயத்தில் இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும். இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப், சமயத்தில் இல்லைன்னா நேரத்தில், அதாவது நம்ம டைமுக்கு முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த டைமுக்கு, சமயத்தில், நேரத்துக்கு, அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு தான் சமைப்பர். இசே காம் இந்த வேலையை, இசே காம் அப்படின்னா இந்த வேலையை, கதம் கர்னா படேகா அப்படின்னா முடிச்சாகணும் அப்படின்றது அர்த்தம். முடிச்சு ஆகணும், அதாவது ஷோராக கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு ஆகணும் அப்படின்றத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு, வந்தே ஆகணும், போயே ஆகணும் அப்படின்ற எக்ஸாம்பிள்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால கதம் கர்னா படேகா. ஸோ ஷியோராக பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம படேகா அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். கதம் கர்னா படேகா அப்படின்னா முடிச்சே ஆகணும் அப்படின்றது அர்த்தம். இல்லைனா அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹி தோ, நாளைக்கு கஷ்டமாகிடும். ஸோ நாளைக்கு அப்படின்னா கல், பஹுத் முஷ்கில் ஹோகா ரொம்ப கஷ்டமாயிடும், முஷ்கில் அப்படின்னா கஷ்டம், பஹுத் முஷ்கில் ஹோகா ஆகிடும் அப்படின்னா ஹோகா, ஆகிடும் ஆகும், இது எல்லாத்துக்குமே ஹோகா தான் சொல்லணும். आप समय पर इसे काम कदम करना पड़ेगा, नहीं तो कल बहुत मुश्किल होगा. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ இதனுடைய தேவை இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நிறைய வேலை இருக்கும் பொழுது இப்போ இந்த வேலை முடிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிற போது இந்த சென்டென்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப் இஸ்கா ஜரூரத் நஹி ஹே பாத் மே தேக்கேங்கே. ஸோ இப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு அப் அப்படின்றத சொல்லணும். இஸ்கா ஜரூரத், இஸ்கா அப்படின்னா இதனுடைய அப்படின்றது அர்த்தம். தேவை இல்லை அப்படின்னா ஜரூரத் நஹி ஹே. ஸோ ஜரூரத் அப்படின்னா தேவை, ஜரூரத் நஹி ஹே அப்படின்னா தேவை இல்லை அப்படின்றத சொல்லுது. அப்புறம் பார்த்துக்கலாம், பாத் மே தேக்கேங்கே, பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறோம். வி வில் see it later. ஸோ அது ஃபியூச்சர் டென்ஸில் வரும். தேக்கேங்கே, தேக்கோ அப்படின்னா பாரு, பார்ப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கெலாம் தேக்கேங்கே அப்படின்றத சொல்லணும். பாத் மே தேக்கேங்கே, இல்லைனா தேக் லேங்கே அப்படின்றத கூட பேசும்பொழுது யூஸ் பண்ணுவாங்க, தேக் லேங்கே. அப் இஸ்கா ஜரூரத் நஹி ஹே பாத் மே தேக்கேங்கே. நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க. அபி கியா கர்னா ஹே. ஸோ இப்போ அப்படின்னா நீங்கள் அப் அப்படின்றத சொல்லலாம். அபி அப்படின்றத இப்போ அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு வரும். இப்போவே அப்படின்ற மாதிரியான அர்த்தங்கள்லையும் வரும். இங்கே அப்பும் சொல்லலாம், அபியும் சொல்லலாம். அப் கியா கர்னா ஹே, கியா கர்னா ஹே அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றது அர்த்தம். உசேஹி பத்தாயியே. ஸோ அதை மட்டும் சொல்லுங்க, உசேஹி பத்தாயியே, அதை. ஸோ அவனை, அவளை, அதை, இது எல்லாத்துக்குமே உசே அப்படின்றது தான் வரும். மட்டும் அப்படின்னா ஹி, உசேஹி பத்தாயியே. பத்தாவோ அப்படின்னா சொல்லு அப்படின்றது அர்த்தம். சொல்லுங்க அப்படின்னு ரெஸ்பெக்டோட சொல்கிறதுக்கு பத்தாயியே அப்படின்றத சொல்லணும். அபி கியா கர்னா ஹே உசேஹி பத்தாயியே. முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு மீதி வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு, இதை நம்ம எப்படி சொல்லலாம், பெஹலே அப்படின்றது முதல்ல அப்படின்றது அர்த்தம். பெஹலேஹி அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ பெஹலே இஸ்ஸே காம்
வேலை அப்படின்னா வந்து காம், நாங்கள் காம் வந்து மிஸ் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக அது இங்கேயும் வரும். இசே காம் கதம் கற்கே, முடிச்சிட்டு. ஸோ முடிச்சிட்டு அந்த வந்துட்டு போயிட்டு அந்த ஃபார்மேட் தான். அப்போ அப்படி வரும்பொழுது என்ன வரும், அந்த வேர்பு கூட கர் இல்லைன்னா கே வரும். அதே போல தான் இங்கே கற்கே அப்படின்றது வருது. காம் கதம் கற்கே, இந்த வேலையே முடிச்சுட்டு. இசே காம் கதம் கற்கே, பாக்கி காம் கோ பாத் மே தேக்கேங்கே. ஸோ மீதி வேலை அப்படின்னா வந்து பாக்கி காம் அப்படின்றது அர்த்தம். மீதி வேலையை, அந்த ஐ வருதுல்ல, அதுக்கு தான் அந்த வந்து கோ சவுண்டு வரும். காம்கோ அப்படின்றது வந்து வேலையை அப்படின்றது அர்த்தம். பாக்கி காம்கோ பாத் மே தேக்கேங்கே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தான் பார்த்தோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா வந்து பாத் மே தேக்கேங்கே. ஸோ பெஹலேஹி அப்படின்னா முதல்ல, இசே காம் கதம் கர்கே பாக்கி காம்கோ பாத் மே தேக்கேங்கே, முதல்ல இந்த வேலையை முடிச்சுட்டு மீதி வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம். நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? மெய்னே தும்சே தபி கஹா தா, தும்னே ஹி நஹி சுனா. நான் அப்படின்னா வந்து, ஸோ நான் அப்பவே சொன்னேன், இது வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும். ஸோ பாஸ்ட் டென்ஸில் வரும்பொழுது எதை யாரை அப்படின்றத கொஷின் ரைஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பதில் கிடைச்சிது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் கூட நே சேர்க்கணும். உங்களுக்கு வந்து வேர்பு வந்து அப்படியே தான் வரும், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். ஸோ அந்த ரூல்ஸ் உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்பும் 3 டென்ஸ்லையும் எப்படி மாறும் அப்படின்றதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து மெயின்னே அப்படின்றது வரும். ஸோ சொன்னேன் அப்படின்னா எதை சொன்னாய் யாரை சொன்னாய் ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வருது. ஸோ யாரை சொன்னேன் அப்படின்னு சொன்னால் வந்து யாரை ஏதாவது ஒரு நேமை மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து சப்ஜெக்ட் கூட நே வரும். மே அப்படின்றது வந்து மெயின்னே அப்படின்றது மாறும். உங்களிடம் அப்படின்னா வந்து உன்னிடம் அப்படின்னா தும்சே, ஆப்சே அப்படின்னா உங்களிடம் அப்படின்றது அர்த்தம். நான் உங்ககிட்ட அப்படின்னா வந்து ஆப்கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம், தும்சே ஆப்சே அப்படின்றதும் சொல்லலாம். இல்லை ஆப்கே பாஸ் ஆப்சேக்கு பதிலாக ஆப்கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். தும்சேக்கு பதிலாக வந்து தும்கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம். ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின்னே தும்சே, நான் உன்னிடம் அப்படின்னு சொல்றதுக்கு தும்சே, தபி கஹாத்தா அப்பவே அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ அப்போ அப்படின்னா தப் அப்படின்றத சொல்லுவோம். அப்பவே, ஸோ அப் அப்படின்னா இப்போதே அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதுக்கு அபி அப்படின்றத சொல்றோமா, அதே போல அப்போ அப்படின்னா தப். ஸோ அப்போது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தபி அப்படின்றத சொல்லணும். தபி கஹாத்தா, சொன்னேன் அப்படின்னா வந்து கஹாத்தா. கஹோ அப்படின்னா சொல்லு, சொன்னேன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றதுக்கு கஹாத்தா. தும்னே ஹி நஹி சுனா, நீங்க அப்படின்னா வந்து தும் அப்படின்றது வரும், இல்லைனா வந்து ஆப் அப்படின்றது வரும். ஸோ நீங்க தான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் தான் கேட்கல, இதுவும் பாஸ்ட் டென்ஸு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து எதை யாரைன்னு கேட்கும் பொழுது வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து தும்னே அப்படின்றது வரும், இல்லைனா ஆப்னே அப்படின்றது வரும். நீங்கள் ரெஸ்பெக்டோட சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த தும்சேக்கு பதிலாக ஆப்சே சொல்லணும், தும்னேக்கு பதிலாக வந்து ஆப்னே அப்படின்றத சொல்லணும். அப்னேன்றது வேற, ஆப்னே அப்படின்றது வேற, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆப்னே அப்படின்றத சொல்லணும், இல்லைனா தும்னே அப்படின்றத சொல்லணும். தும்னே ஹி இல்லைனா ஆப்னே ஹி, தான் அப்படின்னு சொல்றதுக்கு, நீங்க தான் அப்படின்னு சொல்றதுனால தான் அந்த ஹி வருது. தும்னே ஹி நஹி சுனா, கேட்கல அப்படின்னா நஹி சுனா அப்படின்றது அர்த்தம். ஸோ சுனோ அப்படின்னா கேளு, அதாவது லிசன் பண்ணல, கவனிக்கல அப்படின்றது அர்த்தம். நஹி சுனா அப்படின்னா கேட்கல. நெக்ஸ்ட் பாருங்க, உங்களால முடிஞ்சது செய்யுங்க, எனக்கு பயம் இல்லை. ஸோ ஜோபி தும் जो भी तुम कर सकते हो कर लो, मुझे डर नहीं है. ஸோ ஜோபி அப்படின்றது வந்து எதுவானாலும், அதாவது என்ன முடியுமோ அப்படின்ற மாதிரியான அர்த்தம். ஸோ ஜோபி தும்கர் சக்தேஹோ கர்லோ, ஸோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தும்கர் சக்தேஹோ கர்லோ, ஜோபி எதுவானாலும் என்னனாலும் சரி. தும்கர் சக்தேஹோ கர்லோ, கரோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா கர்லோ அப்படின்றத சொல்லலாம். எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முஜே டர் நஹிஹே. ஸோ டர் அப்படின்றது வந்து பயத்தை குறிக்கும், டர் நஹிஹே அப்படின்னா பயம் இல்லை அப்படின்றத அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கொஞ்சம் எங்களுக்காக இந்த வேலையை இன்னைக்கே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, ஜரா ஹமாரா கேலியே இஸ்கே காம் ஆஜ் கர்கே தீஜியே. ஸோ கொஞ்சம் அப்படின்னா வந்து ஜரா அப்படின்றத சொல்லணும். ஸோ நம்ம வந்து தோடா அப்படின்றத தோடா தோடி சொல்லுவோம்ல. ஸோ கொஞ்சம் அப்படின்றது வந்து அது ஏதாவது கவுண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து தோடா இல்லை தோடி அப்படின்றத வந்து நம்ம அடுத்தது என்ன வார்த்தை சொல்கிறோமோ அதை டிபெண்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம். இங்கே ஜரா அப்படின்றது வந்து
ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ கொஞ்சம் நகருங்க, கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அங்கே கொஞ்சம் அப்படின்றது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை குறிக்காது. பட் கொஞ்சம் அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி. அதே போல் தான் இங்கே ஜரா அப்படின்றது வந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தை வந்து வரும். ஸோ ஜரா ஹமாரா கேலியே, எங்களுக்காக அப்படின்னா ஹமாரா கேலியே. இஸ்கே காம் அப்படின்னா இந்த வேலையை அப்படின்றது அர்த்தம். இஸ்கே காம்கோ அப்படின்றதும் சொல்லலாம், இல்லை இஸ்கே காம் அப்படின்றத மட்டும் கூட சொல்லலாம். ஆஜ் கர்கே தீஜியே, இன்னைக்கே பண்ணி கொடுங்க. இன்னைக்கு அப்படின்னா ஆஜ், கர்கே தீஜியே அப்படின்னா பண்ணி கொடுங்க. ஸோ செஞ்சு கொடுங்க அப்படின்றது அர்த்தம். செய்யுங்க அப்படின்னா கரோ அப்படின்றத சொல்லுவோம். 2 வேர்பு வருதா, கொடுங்க அப்படின்னா தீஜியே. ஸோ பண்ணி கொடுங்க அப்படின்னு வரும்பொழுது, அதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு 2 வேர்பு சேர்ந்து வரும்பொழுது நடுவில் கர் இல்லைனா கே வரும். ஸோ கர்கே தீஜியே அப்படின்றது இங்கே வரும். ஜரா ஹமாரா கேலியே இஸ்கே காம் ஆஜ் கர்கே தீஜியே. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதனால தான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு மே தோடா வியஸ்துதா, பிஸியாக இருந்தேன். இது வந்து பாஸ்ட், அதனால தான் தோடா வியஸ்துதா. வியஸ்து அப்படின்னா பிஸி, வியஸ்துதா அப்படின்றது வரும். அதனால தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ்லியே, இஸ்லியே. ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபோன் நகி உட்டாயா, ஃபோன் நகி உட்டாயா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தன்யவாத்.